கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையின் சமாதானம் உங்களுக்கு பெருகுவதாக. இன்றைக்கு மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை. பிரியமானவர்களை, இன்று மாதத்தின் கடைசி சனிக்கிழமை நம்முடைய ஆசீர்வாத டிவியின் உபவாச கூட்டம் நடைபெறுகின்ற நாள். சென்னையில் வைத்து நடைபெறுகின்றது. தேவ பிள்ளைகள், சென்னையில் இருப்பவர்கள் மற்றும் சுற்றிலும் இருக்கிற அருகாமையில் இருப்பவர்களும் இதோ இந்த நாளில் நீங்கள் புறப்பட்டு நீங்கள் குடும்பமாக ஒரு நேர உபவாசத்தோடு நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இந்த உபவாச கூட்டத்தில் தேவ வல்லமை பலமாக இறங்கும். நெடுநாளாய் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிற காரியங்களுக்கெல்லாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு பதில் வரும். தடைகளை கர்த்தர் நீக்குவார். மற்றும் உங்களுடைய பிள்ளைகள் புதிய கல்வி ஆண்டிற்கு அடுத்து ஜூன் மாதம் போகிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஞானமும் கிருபையும் ஒத்தாசையும் புதிய ஆண்டிற்கு தேவையான எல்லா விதமான ஒத்தாசையும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து அனுப்ப நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இந்த உபவாச கூட்டத்திற்கு குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் உபாகமம் 28வது அதிகாரம் 1 வசனத்தின் பின்பகுதி. உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இங்கு கர்த்தருடைய வாக்கு தத்தம் என்ன வருதுன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இது சாத்தியமானதா? இது முடியுமா? பூமி முழுவதில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் நம்ம மேன்மையாக வைப்பேன்னு ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுக்கிறாருன்னா இது எப்படி முடியும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனா அதற்கு அந்த வசனத்தை முழுவதும் வாசித்து பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், இன்னைக்கு கர்த்தர் விதிக்கிற கட்டளைகளுக்கு நீ கவனமா இருந்து அதற்கு செவி கொடுத்து அதன்படி நடப்பாயானால், ஆண்டவர் சொல்றார், உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உண்மை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகின்றார். தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுவதுதான் அதுதான் காரியம். அது கீழ்ப்படிந்துட்டோம்னா தேவன் நிச்சயமாகவே நம்மை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். பிரியமானவர்களே, ஆபிரகாம் இன்னைக்கு நம்ம சொல்றோம், உனக்குள்ளாக பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார் இல்லையா? ஏன் ஆபிரகாம் என்று ஏன் சொல்றோன்னா, ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததால், கர்த்தருடைய சொல்லுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால ஆபிரகாமை கர்த்தர் பூமி எங்கும் சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைத்திருக்கின்றார். அவருடைய பெயருக்கு தான் என்ன ஒரு மேன்மை. பிரியமானவர்களே, அவருக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களையும் அப்படியே நிறைவேற்றினார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கும் கூட நமக்கு ஆண்டவர் சில அவருடைய கற்பனைகள் கட்டளைகளை நமக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்று சொல்லி அவர் தன்னுடைய வார்த்தைகளின்படி நாம் நடப்பதற்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதன்படியாக நம்ம நடக்கும் பொழுது மெய்யாகவே பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் மேன்மையாக வைப்பார். நம்மளுடைய இஷ்டப்படி வாழ்ந்து, ஆனால் வாழ்க்கை மட்டும் ஆசீர்வாதமாக இருக்கணும், பேர் புகழ் மட்டும் விரும்பணும், எல்லாவற்றிலும் புகழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கஷ்டம்தான். இயேசு மகாராஜாவே சிலுவையில மரண பரியந்தம் தன்னைத்தானே தாழ்த்தி பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய சித்தத்திற்கு அப்படியே தன்னை கீழ்ப்படிந்து அர்ப்பணித்தார் என்று பார்க்கின்றோம். அப்படி அர்ப்பணித்தபடியினால தேவன் அவரை உயர்த்தி வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படி செய்திருக்கின்றார். பிரியமானவர்களே, ஒரு மேன்மை, ஒரு ஆசீர்வாதம், ஒரு கீர்த்தி, புகழ்ச்சி என்பது ஈஸியா யாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. மற்றவங்க அப்படி பெற்றுக்கொண்டவர்களை பார்த்து நம்ம பொறாமப்படுறதுலேயும் அர்த்தமும் கிடையாது. நம்ம உண்மை உள்ளவர்களா தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்வோமானால் ஒரு நாள் நம்மையும் கர்த்தர் மேன்மையாக வைப்பார். மற்றவர்களுக்கு முன்பதாக ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நாங்கள் செவி கொடுத்து நடக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் எங்களை மேன்மையாக வைப்பேர் என்று பார்க்கின்றோம். வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அவர்களுடைய வார்த்தைக்கு நடுங்கினார்கள், உடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம்.
ஆண்டவர் அப்படியே தேவ பிள்ளைகளும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்தருளும். நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மையாக வைப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.